சரிங்க, கோட்லாம் வேண்டாம். நான் இந்த ட்ரெஸ்லயே ஆபீஸ்க்கு வரேன். வாங்க போலாம். என்ன மணி நீங்க கோட் போட்டு தான் ஆகணும் நான் சொல்றேன், நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. கோட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கார்ல இருக்கு, வாங்க. மகா வாங்க. கையை விடுங்க, நானே வரேன். வாங்க. பா, இவர் எப்பவுமே இப்படிதானா? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார். சரி, ஓகே. பாய் லீலா, பாய் கிருஷ்ணா. நான் அடிக்கடி இங்க வருவேன். பாய்டா குட்டி. என்னங்க இது? அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்தா குழந்தை அம்மான்னு கூப்பிட்டுச்சுங்கறா. மாமாவை தொட்டு தொட்டு பேசுறா. அடிக்கடி இங்க வேற வரேன்னு சொல்லிட்டு போறா. என்னதான் நடக்குதுங்க? நல்ல வேலை என்கிட்ட எதுவும் பேசல. இப்பதான் புரியுது மாமா ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னு. இல்ல, ஒருவேளை சுப்பிரமணியம் ஓவர டார்ச்சர் பண்ணியிருப்பாளோ? செந்தட்டி செடி மாதிரி போட்டு அரைச்சிருப்பா. அதான் அந்த அரிப்பு தாங்க முடியாம மாமா ஓடி வந்துட்டாரு. அவர் ஓடி வந்தது இருக்கட்டும், எனக்கு என்னமோ ஏதோ வில்லங்கமா நடந்திருக்குமோன்னு தோணுது. அக்கா ஜெயில இருக்கும்போது ஏதாவது ஏடகுடமா நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. மாமா ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னு எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரு? நானா? ஆமா, நீங்க தான். வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. இந்த வேலையாவது உருப்படியா செய்யுங்க. ஜெயந்தி, நில்லு. என்னங்க? கோயில் இங்க இருக்கு, நீ எங்க போற? உங்க அம்மா பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ண தானே வந்தோம். நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்க? ஐயோ ஆமால. ஜெயந்தி, அப்படியே மறக்காம சனீஸ்வரனுக்கும் என்ன விளக்கு வச்சிரு. சரிங்க, வச்சுடுறேன். அப்புறம் அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஹோட்டல்ல சாப்பிடலாம். நீ இன்னைக்கு சமைக்க வேணாம். அப்போ அம்மாவுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போயிடலாமா? அம்மாவுக்கு நான் ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு போலாம். என்னங்க நீங்க கோவில்ல வந்துட்டு பிரியாணி அது இதுன்னு? தானியம் தனம் பசும் பகபுத்திர லாபம் சதசம் பட்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மான் பவ. சார் வாங்க சார், நன்னா இருக்கேல? நல்லா இருக்கேன். அர்ச்சனை பண்ணணும். வேஷா பண்ணிடலாம். பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும். பண்ணிடலாமா? பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும். அவங்க அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அது இருக்கட்டுங்க, பேர் நட்சத்திரம் சொல்லணுமோன்னு. ஜெயந்தி, அம்மா பேரும் நட்சத்திரம் சொல்லு. எங்க அம்மா பேர் என்னங்க? என்னே தெரியலங்க, திடீர்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. எங்க அம்மா பேரு ராசி நட்சத்திரம். நீங்க சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. வேஷா பண்ணிடலாம். அர்ச்சனை தட்டை கொடுங்க. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வர்யே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்னே நமஹ, ஓம் ஆகாசகாமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ, ஓம் கட்ககேடதாரிண்யே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரிண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் குமாரியே நமஹ, ஓம் தீர்காயுஷ்மான் பவ. எங்க உங்க மனைவி? சனீஸ்வரனுக்கு விளக்கேத்துறா. அவங்களுக்கு என்னாச்சு சார்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுல தலையில பலமா அடிபட்டுருச்சு. அதனால தான் இப்படி. ஒன்னும் கவலைப்படாதே, அம்பாள் அருளால எல்லாம் சரியாயிடும். மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. என்னங்க இப்படி உங்களை பார்த்து மறைக்கிறா?
உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சேச்சா யாருன்னே தெரியாது, ஏன் முறைக்கிறாங்கன்னு தெரியல. சரி நீ வா, நம்ம கிளம்பலாம். ஜெயந்தி, இன்னும் என்ன பண்ற? என்ன இது நெத்தியெல்லாம் என்னையா இருக்கு? யாரா நீ? ஏன் மேல கை வைக்கிற? என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உன்ன. ஜெயந்தி, என்னாச்சு உனக்கு? நான் தான் உன் புருஷன். சார், இவங்க என் ஒய்ஃப் தான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாமா. $100 கோடி ப்ராஜெக்ட். மணி, சத்தியமா என்னால நம்பவே முடியல தெரியுமா? ஆமா மகா, $100 கோடி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடந்தா ஐயோ மணி, நிச்சயமா நடக்கும். ஏன் நடக்காது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. ஆனா நம்மளால முடியுமா மகா? ஏன் முடியாது மணி? இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அது இதானா? இதுக்கு மட்டும் அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா பெங்களூர் கம்பெனிக்காரங்க இங்கே வந்து நம்ம கிட்ட $100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட்னர்ஷிப்ல 50-50. பா, கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? என்ன மணி நீங்க நடக்குமா முடியுமான்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. நான் கம்பெனி பேரெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு தெரியுமா? அப்படியா? என்ன பேரு? மகாராஜ் சாக்லேட் ஃபேக்டரி. எப்படி இருக்கு? அது சரி, மகா ஓகே. உங்க பேரு? அது என்ன ராஜ்? ராஜ் நம்ம ராஜலட்சுமி மணி. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு புரியல. என்ன புரியல? அவ எப்படி? அவளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் தானே, தானா வந்துரும். அப்படின்னா அது ஏன் இப்போ சம்பந்தம் வந்துரும். இப்போ நமக்கும் அந்த பெங்களூர் சாக்லேட் ஃபேக்டரிக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்படிதான் மணி. இல்ல மகா, இது சரி வராது. மணி, நான் ஒரு ரூட்ல போனா நீங்க வேற ஒரு ரூட் போடுறீங்க. இத பாருங்க, இது சாக்லேட் கம்பெனி பிளான். இது என் கண்ணுக்கு தெரியுது. நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க ரகசியமா. அது என் கண்ணுக்கு தெரியுது. இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்? நீங்க எதுவும் சொல்லவே இல்ல. அதான் இன்னும் பயமா இருக்கு. சொன்ன வார்த்தைகளை விட சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் அர்த்தமும் அதிகம், சக்தி அதிகம். இத பாருங்க, உங்க எதிர்கால திட்டங்கள்ல இருந்து என்ன விட்டுருங்க. அதுவும் என் மகளை. கிளம்புறேன். மணி, மணி, ஏன் இப்படி ஓடுறீங்க? ஏன் இப்படி என்ன துரத்துறீங்க? See, let's sit and talk. போதும், நிறைய பேசிட்டோம் நம்ம ரெண்டு பேரும். ப்ளீஸ் மணி, உட்காருங்க. இல்ல, நான் கிளம்பணும், விடுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேட்காம நீங்க இங்க இருந்து போக முடியாது. உட்காருங்க, உட்காருங்க. மகா, உட்காருங்க, உட்காருங்க. மகா, நான் சொல்றதை கேளுங்க. உட்காருங்க மணி. மகா, விடுங்க என்ன. உட்காருங்க. மகா, மணி, நான் சொல்றதை கேளுங்க மணி. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க சொல்றதை கேளுங்க. போறேன்னு சொல்றேல. இங்க உட்காருங்க. விடுங்க. மகா, உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. மகா, ஏ மணி. மகா, ப்ளீஸ். சொல்றதை கேளுங்க மணி. ப்ளீஸ் விடுங்க மகா. மணி. அட பாவிங்களா, என்னடா ரேப் சீனா? ஆபீஸா வேற ஏதாவது இது? டேய், mind your words. கட்டி புடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி புடிடா. Just get out from here. ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கேபின்குள்ள வரும்போது நாக் பண்ணிட்டு வரணும்ன்ற காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? வெளிய போடா. கதவை தட்டிட்டு வந்திருந்தா நீங்க தான் சுதாரிச்சிட்டு இருப்பீங்களே. தட்டாம உள்ள வந்ததால தான் உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. நாங்க ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நீ வந்துட்ட. ஏய், ஷட் அப். என்ன ப்ராஜெக்ட்? மகா எனக்கு மனைவியா வரப்போறான்னு தெரியும்ல. என்னடா ப்ராஜெக்ட் அவகிட்ட? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். உன் பொண்டாட்டியை என் கூட 4 நாள் வெளியூர் அனுப்பி வை. ஏதாவது ரூமுக்கு கூட்டிட்டு போய் நானும் ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்றேன். உன்
உன் அசிங்கமான கற்பனைகள் எல்லாம் உன்னோட வச்சுக்கோ. நாங்க இங்க பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பிசினஸ்? என்ன பிசினஸ்? அதுவும் இவன் கூட. இவனே ஒரு செல்லா காசு, இவன் கூட உனக்கு பிசினஸா? ஓ, நோ ஐ காட் யுவர் பாயிண்ட். நீ ஆக்டிவ் பார்ட்னர், இவன் உனக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர். am I right? இப்படி சொன்னா உனக்கு புரியாதுல? இப்ப நல்லா புரியும் பாரு. சும்மா இருங்க மணி. யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. ராஸ்கல். பொண்டாட்டியை அனுப்பி வைன்னு சொல்றான், உங்களை ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் மணி? ஏய், நீ பாத்தியா? நீ பாத்தியா? நாங்க ரெண்டு பேரும் பெட்ல இருக்கறத நீ பாத்தியா? ஏய், என்னடி ரொம்ப துள்ளுற? நான் இருக்கிற வரைக்கும் மகா மேல கைய வைக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இன்னொரு தடவை இந்த கம்பெனி பக்கம் வரணும்னு கூட நினைக்காத. தொலைச்சிருவேன். போடா வழிய. ஏய் மகா, ரெண்டு பேரும் ஏன் மேல கை வைக்கிறீங்க? பாக்குறேன்டி, இந்த ஆபீஸ் எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். ரெண்டு பேரும் நாசம் பண்ணிடுறேன். ஏய், போடா வழிய. ஏய், இது ஏன் ஆபீஸ்? உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. இனிமே இந்த ஆபீஸ்ல கால் எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிருவேன் பாரு. போடா. ஷிட். சார், நீங்க சொல்றது ரொம்ப ஷாக்கா இருக்கு சார். ஆமா, போன வாரம் கூட என்கிட்ட பேசினா, அப்ப கூட சொல்லல நான் ரிசைன் பண்ண போறேன்னு. இப்ப நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். போன வாரம் பேசும்போது ஆஸ்திரேலியா போறேன்னு சொல்லல, அதுவும் நீங்க சொல்லிதான் இப்ப தெரியும் எனக்கு. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு ஐ எம் ஆல் ரைட் மான்னு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அப்ப இதுக்கு முன்னால நாட் ஆல் ரைட்டா? நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது சார்? பதட்டத்துல போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, லேண்ட்லைனுக்கு போன் பண்ணேன், அதுவும் ரிங் போயிட்டே இருக்கு சார். அதான் எனக்கு ஒன்னும் புரியாம நான் பாட்டுக்கு உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் சார். டைம் டிஃபரன்ஸ் பார்க்காம நான் பாட்டுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கங்க சார். சார், நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஆமா, யா, இத பாருங்க, இன்னைக்கு இல்ல நாளை வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். உங்ககிட்ட இந்த எந்த இன்ஃபர்மேஷன் வரலன்னா நான் லண்டனுக்கு ஃப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். பூஜா, பூஜா, என்னமா அது? டைம் ஆகுது, கோட்டு கிளம்பலையா? முடியல அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா, என்ன ஏதாவது பெயின் ஏதாவது இருக்கா? இல்ல, டயர்டா இருக்கு. அப்ப நானே நீ கோட்டுக்கு போல. இல்ல இல்ல, நீங்க கிளம்புங்க. ஐயோ, உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலம்மா. அத்தை, இது வரைக்கும் வாய்தா வாங்காத ஒரே வக்கீல்னு நீங்க நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. என்னால அந்த பேர் கெட்டு போக வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏய் பூஜா, அருள் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் காத்தால 4 மணிக்கு. மைண்ட் யூ, பாரு, ஐ எம் ஆல் ரைட் மான்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவ்வளவுதானா? என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஐ எம் ஆல் ரைட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அது பாரு. மெசேஜ் அனுப்புனவருக்கு ஃபோன் பண்ண தெரியாதா? நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நான் ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு, பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு. அதான் அவனோட கொலீகுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொல்றாரு வேலையே ராஜினாமா பண்ணிட்டானா. நம்ம கிட்ட போன வாரம் சொல்லவே இல்லப்பா. இப்ப ஆஸ்திரேலியா போயிருக்கானா, அதுவும் சொல்லல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அத்தை. நீ சொல்ற, நான் சொல்லல, அவ்வளவுதான். இந்த வீக்கெண்டு எனக்கு லண்டன் போயிட்டு வரணும்னு இருக்குமா. ஆனா உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கும் தயக்கமா இருக்கு. நீங்க லண்டன் போறது வேஸ்ட் அத்தை. அருள் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். எங்க? அதான் ஆஸ்திரேலியா போயிருக்காருன்னு சொன்னீங்கல்ல. மிஸ்டர் சுகுமார் ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியால எங்க இருக்கான்னு பார்த்து சொல்றேன்னு இருக்காரு. அவர் சொன்ன அப்புறமா அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கலாம். ஓகே, சரி, இப்ப கோர்ட்டுக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். பூஜா, இது அந்த பெயின் இல்லையே, டயர்டு தானா? இல்ல அத்தை, டயர்டா தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே இருக்கேன்.
எங்கேயும் நகர்ல. சரிம்மா, பத்திரம். கதவு சாத்திக்க. ஐயோ, டைம் ஆச்சே. செல்வா, வரமா. மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு சாயந்தரம் உன்னோட டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போறோம். ஓகே? சரிங்க அத்தை. இது பாரு பூஜா, நான் ஒண்ணு வேணா பண்றேன். நான் கோர்ட்டுக்கு போயிட்டு என் ஜூனியரை அனுப்புறேன். உனக்கு துணையா இருப்பா. சரி. நீ அதுக்குள்ள அருளுக்கு ட்ரை பண்ணு. உன் ஃபோனையாவது எடுக்கிறானா பார்க்கலாம். சரி, இதப்படி அவன் ஃபோன் பண்ணான்னா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு. செல்வம், கிளம்பலாமா? போலாமா? அம்மா, இன்னைக்கு என்ன? என் பொண்ணை இன்டர்வியூ கூட்டு போன இருக்கு. ஒரு 6 நாள் லீவ் வேணும். சரி, நான் கோர்ட்ல விட்டுட்டு போயிடு. நான் வரும்போது ஓட்டிட்டு வந்துக்கிறேன். சரிங்கம்மா. அப்புறம் ஒரு வந்திருப்பானா? வந்திருக்கணுமே. சவிதாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன். செல்வா, என் செல்ஃபோன் முன்னாடி இருக்கா பாரு. இங்க இல்லையாம்மா? ஐயோ, பூஜா டைம் வாங்கல போல் இருக்கு. செல்வா, ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போப்பா, சீக்கிரம். சரிங்கம்மா. சீக்கிரம் போ வீட்டுக்கு. எப்போ ஏதாவது அவசரத்துல இப்படிதான் கிளம்பிடுவோம். பூஜா, 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 பூஜா. வண்டி எடுத்து. என்னங்க, மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்வெட்டர் எடுத்துக்கல? கொடைக்கானல் கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஸ்வெட்டர் வேற எதுக்குமா? ஏங்க, பையர் கிட்ட ரேட்டை கராரா பேசிடுங்க. மீட்டிங் போறதுக்கு முன்னாடி 2-3 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட நம்ம இடம் என்ன ரேஞ்ச் போகுதுன்னு விசாரிச்சிடுங்க. இந்த எஸ்டேட் விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. நீ தான் அவசரப்படுற. நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. இப்பவே ஆரம்பிச்சாதான் உண்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா. ஹலோ. ஆமா. என்னது? எப்போ? மறுபடியுமா? என்ன பண்ணா? இப்ப அரவிந்த் எங்க? சரி, ஓகே. என்னாச்சுங்க? ஆபீஸ்ல மறுபடியும் அந்த மகாவுக்கும் அரவிந்துக்கும் தகராறாம். காரணம்? வேற யாரு? அந்த சுப்பிரமணி தான். அவனை அடிச்சு கொல்லுங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த சுப்பிரமணிய பத்தி விசாரிச்சான். அவன் தம்பி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றாங்க. அதான் அவன் மேல கை வைக்க யோசிக்கிறேன். நேரடியா ஏன் பண்றீங்க? சாட்சி இல்லாம தடையம் இல்லாம பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? சாந்தி, வாலிப வயசுல ரத்தம் சூடா இருக்கிறப்ப 1000 தப்பு பண்ணிருப்பேன். இப்ப முடியுமா? பசங்க வேற வளர்ந்துட்டாங்க. சொசைட்டில எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அடக்கிதான் வாசிக்கணும். பல்லு புடுங்கின பாம்புன்னு சொல்லுங்க. அரவிந்த், அரவிந்த், ஆபீஸ்ல என்னப்பா பிரச்சனை? அந்த மகா என்னடா பண்ணா? அந்த மகா என்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. அது அவளோட ஆஃபீஸா. அவள் ஆஃபீஸில் இனிமேல் காலை வச்சா என் கை காலை உடைச்சிருவேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டா. கேட்டுட்டு நீ சும்மாவா வந்த?
இழுத்து வச்சு 4 அரை அறைய வேண்டியதானே? அதெல்லாம் விட்டாச்சு. ஆனா எல்லா ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டான். என்ன அவ ஆபீஸ்? அந்த ஆபீஸ் அவளா டெவலப் பண்ணா? பாரிஸ் கார்னர்ல ஒரு சின்ன சந்தில இருந்தது. அடையாறுல பெரிய பங்களாவா பிசினஸ்லாம் வந்தது எப்படி? அவளோட உழைப்பா? ஏன் உழைப்பு, ஏன் ரத்தம், ஏன் வேர்வை? இதையும் என்கிட்டயும் சோஃபா கிட்டயும் சோத்துக்கிட்டயும் சொல்றீங்க. மகா ஃபோன் நம்பர் தெரியாது உங்களுக்கு? ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இவ வேற. பிரச்சனை மகா இல்ல, சுப்பிரமணி. எஸ் டேட். அந்த சுப்பிரமணி கூட பரவாயில்ல. He knows his limits. பட் இந்த மகா தான் ஆபீஸ்ல ஓவரா தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவ இன்னைக்கு வரட்டும். நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன். சாந்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் என்னங்க பொறுமை? இன்னுமா பொறுமை? இன்னம்தான் பொறுமை, இப்பதான் பொறுமை, இனிமேதான் பொறுமை. இந்த டயலாக் எல்லாம் ஏற்கனவே மனோகரா படத்துல பேசியாச்சு. நீங்க வேணும்னா இன்னும் பொறுமையா இருங்க. இன்னைக்கு ராத்திரி நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். இப்ப நான் கொடைக்கானல் போகணுமா வேண்டாமா? ஏய் சாந்தி, சாந்தி! அரவிந்த், அவ புரிஞ்சுக்க மாட்டா. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது மகா சொத்து. அவசரப்பட்டா நமக்கு தான் நஷ்டம். நான் வீட்டில் இல்லாதப்போ நீ தான் பொறுப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். உங்க அம்மாவை நீ தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நான் கொடைக்கானல் போயிட்டு 2 நாள்ல வந்துடுவேன். அதுக்கப்புறம் உக்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். கிழிச்சிங்க. இட்ஸ் மை ப்ராப்ளம். ஐ நோ ஹவு டு டேக்கிள் இட். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எப்படியாவது போய் தொலைங்க. என் புருஷன் எங்க? அவர் என்ன பண்ணீங்க? எங்க வச்சிருக்கீங்க? இப்பயாவது எங்க மேல உனக்கு நம்பிக்கை வந்ததா? அதுக்கு தான் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்பணும்னு சொல்றது. வெடிகாலையில் 4 மணிக்கு SMS அனுப்பிச்சேன், வந்துச்சா? நான் என் புருஷனை உடனே பார்க்கணும். நீ பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப அவர் இல்ல. நீ பார்த்தாலும் ரொம்ப வருத்தப்படுவேன். அட பாவீங்களா, என்ன பண்ணீங்க அவரை? ரொம்ப துளுனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு 2 நாள் ஊசி போட்டு மயக்கத்திலே வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்ககிட்ட யாராலையும் பேச முடியும். ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. உன் புருஷ உயிர் உன் கையில தான் இருக்கு பூஜா. நாங்க கேட்ட 25 லட்சத்தை நீ ரெடி பண்ணிட்டேனா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்னால என் அத்தை கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வர முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் புள்ள தாச்சியா இருக்கேன். என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? உன்னை யார் பிடிச்சு வச்சிருக்கா? நீ எப்ப வேணாலும் தாராளமா கிளம்பி நீ போயிட்டே இருக்கலாம். நேரா போய் உன் தாலியை வீசி எறிஞ்சிட்டு ஒரு வெள்ளை புடவைய கட்டிக்கோ. ஏன்னா உன் புருஷன் அதுக்கப்புறம் பொணமாதான் கிடப்பான். நான் பழைய பூஜா இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு ஜூலி. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன் எங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழ நாங்க விட்டுருவோமா? எங்களை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சு வாங்க மாதிரி தெரியுதா? என்கிட்ட 25 லட்சம் இல்ல. சத்தியமா என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை புரட்ட முடியாது. பூஜா, உன்னால முடியும். இதுதான் நீ செய்யற கடைசி தப்பு. நீ பணத்தை கொடுத்துரு. அப்புறம் நீ யாரோ நாங்க யாரோ. சொன்ன நம்புங்க, என்கிட்ட பணம் இல்ல. பூஜா, உன் புருஷன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கான்னு உனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் இப்போ 2 பேரும் தனியாளுங்க கிடையாது. நாங்கள் இப்போ சேர்ந்துருக்க கேங்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய டெரரிஸ்ட் குரூப்பு. பணம் ஒன்று தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை. உன் புருஷன் அவங்க கஸ்டடியில் தான் இருக்கான். பணம் வரலன்னா நிச்சயமா உன் புருஷனை கொன்னுடுவாங்க. நீங்க என்னதான் என்ன மிரட்டினாலும் என்னால பணம் தர முடியாது. அப்போ உன் மாமியார் இழக்க தயாரா இரு. என்னது? அவங்க எவ்வளவு டேஞ்சர் ஆனவங்கன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்ட போறாங்க. அவங்க இந்நேரம் உன் மாமியார் உயிருக்கு
செக் வச்சிருப்பாங்க. நானும் அவசரத்துல ஒன்றும் செய்யாம வந்துட்டேன். அந்த பொண்ணு ஒன்றும் சாப்பிட்ருக்காது. போனை வேற வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். மணி 3 ஆச்சு. அத்தையா இன்னும் காணோம். என்னாச்சு அத்தை? ஒன்றும் இல்லைம்மா. என்னத்த ஒன்றும் இல்லைன்றீங்க? வாங்க உட்காருங்க. நீ பதட்டப்படாத. உட்காரு. உட்காருங்க அத்தை. உட்காரு. என்னாச்சு? தலையில கட்டு. ஒன்றும் இல்லைம்மா, நீ பதட்டப்படாத. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? அது என்னமோ தெரியல, கார்ல பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படி செல்வம் இதை பார்க்காம விட்டான்? அவன் கிளம்பி போயிட்டான். நல்லா ஓட்டுறவங்களுக்கே பிரேக் ஃபெயில் ஆன ப்ராப்ளமு. நான் செல்ஃப் டிரைவிங்கு, நேர போய் மரத்தில் இடித்தேன். உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அத்தை. அது போன் இங்கே வச்சுட்டு போயிட்டேம்மா. காலைல உங்ககிட்ட பேசினேன்ல, இங்கே வச்சுட்டு போயிட்டேன். ஆமா, இப்பதான் பார்த்தேன். காலையில எங்க போயிருந்த? எங்கேயும் போகலையே, இங்கதான் இருந்தேன். என் ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். தெரியும், ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? காலையில இருந்து எங்கேயுமே போல நீ. ஹலோ. உன் மாமியாரோட கார்ல பிரேக் கட் பண்ணி விட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே நாங்க தான். இது ஒரு சின்ன சாம்பிள் தான். பணம் நாளைக்குள்ள கைக்கு வரல, உன் மாமியார் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சாரி, அப்படி யாரும் இல்ல. ராங் நம்பர். யாருமா? ராங் நம்பர் அத்தை. இப்பெல்லாம் உனக்கு நிறைய ராங் கால்ஸ் தான் வருது போல் இருக்கு. அத்தை, நீங்க சாப்பிடுவாங்க வாங்க. வேண்டாம்மா, எதுவும் வேண்டாம். அவங்க இப்பதான் பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, ஒரு செடேட்டிவும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மயக்கமா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. பூஜா, அது கொஞ்சம் எடு. இது அந்த சந்திரசேகர் கேஸ் வின் பண்ணோம்ல, அதுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 10 லட்சம் ரூபா. ஜாகிரதையாவிம்மா. அப்பா பார்த்து. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். பணம் நாளைக்குள்ள கைக்கு வரல, உன் மாமியார் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. குடிச்சிருக்கியா? ஆமா அம்மா, நீ இங்கேருந்து போயிடு. நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன், கொலை வெறியில் இருக்கிறேன். என்ன வேணா இங்கே நடக்கும். அரவிந்த், நான் உன் அம்மாடா. ஓ, அதனால தான் இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறேன். ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? அப்படி என்ன நடந்துருச்சு? என்ன அசிங்கப்படுத்திட்டாமா.
என்ன செருப்பால் அடிச்சிட்டாமா. அந்த நன்றி கெட்டவ என்ன செருப்பால் அடிச்சிட்டாமா. என்னடா சொல்ற? நீ அவளை அடிச்சதா சொன்ன? அவதான் என்ன அடிச்சா. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாளா? ஏன் பிள்ளைய செருப்பால் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அவளுக்கு? மா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. என்ன தானே அடிச்சா, நானே அவளுக்கு பதில் கொடுக்குறேன். இல்லடா, எவ்வளவு பெரிய அசிங்கம். என் ரத்தம் கொதிக்குது. ஏதாவது பண்ணி ஆகணும்டா. நான் போய் சொல்றேன்ல. நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நீ உன் ரூமுக்கு போ, கதவை சாத்திக்கோ. என்ன சத்தம் கேட்டாலும், அவ எவ்வளவுதான் கதறினாலும் நீ வெளியே வராத. மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா என்னடா செய்ய போற? என்ன ஆம்பளைன்னு பார்க்காம என்ன செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினால, நான் அவளுக்கு ஆம்பளைன்னு நிரூபிச்சு காட்ட போறேம்மா. நீ போ. போமா. சரிடா, இவ்வளவு நடந்த பிறகு நீ அவளை சும்மா விடக்கூடாது. என்ன வேணா பண்ணு. அவ கொட்டத்தை திமிர அடக்கு. குட் குட் மம்மி. அம்மா நான் உங்களை மாதிரி தான் இருக்கணும். நீ போய் ரூமில் படுத்து கதவை சாத்திக்கோ. பார்க்காம என்ன செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தினால, மகா. ஹே, நீ என்னடா பண்றீங்க? என் மாமன் பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கேன். பார்க்க வரக்கூடாதா? டேய், குடிச்சிருக்கியா? கெட் அவுட். குடிச்சு இருக்கனாவா? லைட்டா ஒரு ஃபுல். இங்க பாரு, just get out of my room. வெளிய போடா. என்ன விட இந்த ரூமுக்கு வர்றதுக்கு வேற யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? சொல்லு சொல்லு. ஏ அரவிந்த், பாரு, நல்லா இருக்காது. just go. ஆபீஸ்ல என்ன செருப்ப கைட்டு அடிச்சல, இங்க அடி. இந்த ரூம்ல அடிடி. அடி பார்க்கலாம். அடி. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. ஏய், எங்க போற? உன்னை விட மாட்டேன்டி. எப்படி தப்பிக்கணும் பாக்குறேன். என்ன பண்றேன் பாரு. மகா கத்துற மாதிரி இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பேசாம படு. சொல்ல இருக்கிறேன். எங்க போற? ஏய், அடி அடி. இந்த பக்கம் அவளை பண்றல. மா, இல்ல, மகா தான் அலறா. அங்க ஏதோ நடக்குதுமா. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? விடு அத்தை. ஏய், அடி. ஏய், என்னடி அத்தை அத்தை? அவங்க தானே என்ன இங்க அம்ச்சாங்க. என்ன ஷாக்கா நிக்கிற? நீ யாரை கூப்பிட்டாலும் யாரும் இங்க வர மாட்டாங்க. ஏய் ஏய், நில்லுடி. எங்கடி போற? பேசாம படு. அவங்களோட ஆசீர்வாதத்துல தான் நான் இந்த ரூமுக்கே வந்தேன். ஏய், சரி வா வா வா, கத்தாம வாடி. வந்த வேலையை முடிச்சு போயினா இருக்க. வாடி வாடி. ஏய், மா, அங்க ஏதோ தப்பு நடக்குதுமா. ஏய், ஸ்ருதி கேட்க மாட்டேங்கடி. விடு. சொல்றேன் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடுமா. வாடி. உனக்கு தெரியுமா? ஆமாண்டி. உனக்கு தெரிஞ்சதா அப்ப இதெல்லாம் நடக்குதா? ஆமா. நீ ஒரு பொண்ணு தானமா? அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானமா? ஏய் நில்லு. நீ என்னோட பொண்ணுடி, அதனால தான் பேசாம இருன்னு சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷியாமா? காட்டு மிராணி மாதிரி பிஹேவ் பண்ற. விட்டுமா. நான் போறேன்மா. ஏய், உன்னை விடுறதுக்காடி இவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. விட மாட்டேன்டி. எப்படி தப்பிச்சு போயிரன்னு பாத்துறேன். ஏய், கட்டாதே. ஏய், பேசாம போடி. அத ஒண்ணு சொல்றேமா, நீ நல்லாவே இருக்க மாட்டே. ஆமாண்டி, நான் நல்லா இருக்க மாட்டேன். அவள சாப ஒண்ணு சும்மா விட. பரவாயில்ல. உன்னை விட மாட்டேன்டி. யாரு காப்பாத்தா பாத்துலாம். அம்மா.
எந்த ஒரு பொண்ணுக்கும் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுமா. படுடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? என்ன மன்னிச்சிருமா. அழறத நிறுத்த போறியா இல்லையா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி நானு. மாமா, என்ன லீலா? யாரா இருக்கும் இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்க? நீங்களா? சுப்பிரமணி இருக்காரா? என்னங்க இந்த நேரத்துல? அவரை நான் உடனே பார்க்கணும், தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ஐயோ, என்னங்க இந்த நேரத்துல வந்து மாமாவை கூப்பிடுன்னு சொல்றீங்க? மணி, 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 வெளிய வாங்க. என்னங்க இப்படி கத்துறீங்க? மணி, மகா, என்ன இந்த நேரத்துல? இங்க வாங்க. மகா, ஒரு நிமிஷம். வாங்க. என்ன மகா? மகா, என்ன? விடுங்க மகா, என்னாச்சு? மணி, அந்த அரவிந்த் இருக்கான்ல, அவன் என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்கிட்ட அப்படி பண்ணுவான்? லீலா, லீலா யாரு? என்ன லீலா, என்ன பிரச்சனை? அந்த மகாதான் தனியா கூப்பிட்டு ஏதோ டிராமா பண்றா. அதுவும் இந்த நேரத்துல நைட்டியோட வந்திருக்கா? ஏன், என்னவா? பாத்தீங்களா, பயங்கரமா ஏதோ டிராமா பண்றா. பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. என்ன லீலா இது? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்க மாமா கொஞ்சம் கூட அறிவில்ல? எப்படியோ அவனை அடிச்சு போட்டு வந்துட்ட மணி. இல்லன்னா இந்நேரம். அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? உங்க மாமா ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து வேணும்னே இப்படி நடந்துட்டு இருக்கா. அவன் அயோக்கியன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் மணி. ஆனா அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய அத்தையும் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. என் அம்மா தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றான். சும்மா சொல்லிருப்பா. இல்ல மணி, அது நிஜம். அத்தை வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க கதவை பூட்டி சாத்திட்டாங்க. நான் அவ்வளவு கத்தியும் கதறியும் அழுதும் அவங்க வரவே இல்லையே. எனக்கு அரவிந்த் செஞ்ச காரியத்தை விட என் அத்தை செஞ்ச காரியம் தான் ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு பொம்பளையே இன்னொரு பொண்ணுக்கு எப்படி ஒரு துரோகத்தை செஞ்சா இந்த உலகத்துல யாரத்தான் நம்புறது? நான் இப்ப இந்த நடு ராத்திரியில எங்க போவேன் மணி? யாருக்கிட்ட போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? எதுக்குதான் உங்களை அவுட் ஹவுஸ விட்டு போகாதீங்க, எனக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னேன். மகா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? இப்பவே அவனை உண்டு இல்லைன்னு பண்றீங்க. வேண்டாம் மணி, அவன் நல்லா குடிச்சிருக்கான். இப்ப போய் ஒன்னும் பேச முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்க. என்ன மகா நீ அங்க? மணி, அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம எப்படி மணி? அவன் ஜெயிலுக்கு போகணும்னா நீங்க நடந்த சம்பவத்தை பப்ளிக்கா சொல்லணும். பேப்பர்ல மீடியாவுல கெட்ட பேர் வரும். மணி, எல்லா பொண்ணுங்களும் இப்படி பயந்தா யார் இந்த அயோக்கியங்களை தட்டி கேக்குறது? செஞ்சவ வேற யாரோனா பரவாயில்ல, ஒரே வீட்டுல இருக்கிற சொந்த மாமா பையன். வெளியில சொன்னா வெக்க கேடு மகா. இப்ப நான் எங்க போவேன் மணி? இப்ப யாரும் இல்லாம நடு தெருவில் நிக்கிறேன். ஊருக்காக ஓடி ஓடி சோஷியல் சர்வீஸ் செஞ்சேன். என்னை பத்தி யோசிக்க கூட நேரம் இல்லை எனக்கு. ஆனா இப்போ இப்படி அனாதைய நடு தெருவில் நிக்க வச்சுட்டாங்க. எத்தனையோ கோடிக்கு அதிபதி, சொந்த வீடு, காரு, பிசினஸ் எல்லாமே இருக்கு மணி. ஆனா என்ன பிரயோஜனம்? எனக்கு ஆதரவு தர ஒரு நாதி இல்லை இந்த ஊர்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இருக்கேன் உங்களுக்கு. எங்க இருக்கீங்க? உங்க வாய் தான் வா வாங்குது, மனசு போ போங்குது. நான் எதிர்பார்க்கிற சப்போர்ட் உங்ககிட்ட கிடைக்கலையே மணி. எனக்காக துடிக்கலையே, தயங்கி தயங்கி நிக்கிறீங்களே. மகா, இது என்னோட மச்சனி வீடு. எனக்கே இங்க உரிமை கிடையாது. அதோட மகா, வீடும் சின்னது, அதான் யோசனையா இருக்கு. சரி, அப்ப வாங்க எங்கயாவது போயிடலாம். இல்ல, அது இன்னும் பிரச்சனையா தான் ஆகும். இன்னைக்கு நைட் இங்க தங்குங்க, காலையில உங்க வீட்டுக்கு போய். இங்க பாருங்க, நான் இனிமே அந்த வீட்ல
கால் எடுத்து வைக்க மாட்டேன். மகா, அது உங்க வீடு. இருக்கலாம் மணி. நான் அந்த வீட்டை விக்கிறேன். என்ன நடு ராத்திரியில நடு தெருவுல நிறுத்தினவங்கள நடு தெருவுக்கு வர வைக்கிறேன். மகா, எதுவா இருந்தாலும் உங்க மாமா வந்ததும் விவரமா பேசிக்கலாம். இருங்க, இத வந்துடுறேன். லீலா, என்னவா அவளுக்கு பிரச்சனை? அது என்னங்க இது நடுராத்திரியில் இங்கே வந்து இப்படியெல்லாம்? ப்ளீஸ், அவங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. ஒரு பொண்ணு நடுராத்திரியில் வீட்டு விட்டு ஓடி வராங்கன்னா நீங்களே பார்த்துக்கங்களேன். என்னவா அவளுக்கு? லீலா, கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்லை. அவளை ரொம்ப நேரம் வெளியில் நிற்க வைக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கட்டும், காலையில் எந்திரிச்சு தான் அனுப்பிச்சிடலாம். என்னங்க இது? கிருஷ்ணா ப்ளீஸ், நான் கை குழந்தையோட நடுத்தருவில் நின்னப்போ வலுக்கட்டாயமாக என்னை அவங்க தான் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்லேயே எனக்கு அடைக்கலமும் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அதே பிரச்சனை வேற ரூபத்தில் வந்திருக்கு. நான் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது மனிதாபிமானம் இல்லை. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் மகாதான். அதனால அதுக்குள்ள சுப்பிரமணி, நடுராத்திரியில் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே தங்க வச்சா பார்க்குறவங்கெல்லாம்... இல்லை கிருஷ்ணா, லீலாவும் மகாவும் வீட்டுக்குள்ளே தங்கட்டும், நம்ம 2 பேரும் இப்படி வெளியில் படுத்துக்கலாம். சாரிங்க, என்னால உங்க எல்லாருக்குமே சிரமம். இருங்க, இந்நேரத்தில் என்னென்னு பேசிட்டு இருக்க வேணாம். ஒரு நிமிஷம். லீலாவா? மகா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, யார்கிட்டயும் எதையும் பேசாதீங்க. நம்ம நாளைக்கு இதை பத்தி ஆபீஸ்ல பேசலாம். லீலா, அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. போங்க. கிருஷ்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, படுங்க. மாமா. என்ன லீலா? அவர் எங்க? அவரு வீட்டு ஓனரோட வாக்கிங் போயிருக்காருமா. கிருஷ்ணா ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஏமா, என்னாச்சு? ஐயோ மாமா, உங்களுக்கு இந்த ஹவுஸ் ஓனர் பத்தி தெரியாது. ஏன் தான் இவர் காலங்காத்தால இப்படி பண்றாரோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லீலா, 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 நில்லுமா. மாமா, நீங்க கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.